இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்னது? நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் என் பைக்கு முன்னாடி இடிக்கிற மாதிரி வந்தான். அவன் முகத்துல மாஸ்க் போட்டிருந்தான். அதுல என்ன உனக்கு டவுட்டு? ஃபேஸ்ல டஸ்ட் படக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டிருப்பாரு. அது இல்ல மாயா, அந்த ஆள் கண்ணு மட்டும்தான் பார்த்தேன். அவனை பார்க்கறப்ப கார்த்திக் மாதிரி இருந்துச்சு. கார்த்திகா? அவன் தானான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அவனா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் அடிக்கடி ஜெயில இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கான்ல. அவன் வெளியே வந்திருக்கான்னா கண்டிப்பா காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டான். ஹலோ சார், நான் மாயா பேசுறேன். தெரியும் மேடம், நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் தான் இருந்தேன். அந்த கார்த்தி இருக்கான்ல சார், அவன் ஜெயில விட்டு வெளியே வந்திருக்கானா? ஆமாமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஹஸ்பண்ட் அவன மாதிரி யாரோ ஒருத்தர் ரோட்ல பாத்திருக்காரு. அதனாலதான் அவன் வெளியே வந்துட்டானான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன். அவன் இங்க இருக்க ஜெயிலர்கிட்ட பேசி வெளியே போயிருக்காமா. கண்டிப்பா அவன் ஏதோ தப்பு பண்ண தான் போறான். சரிங்க சார், தேங்க்ஸ். மாயா? ஹலோ, சொல்லு மாயா. தனா, வீட்ல இருக்கியா? எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். ஏன் கேக்குற? நீ டோரை முதல்ல லாக் பண்ணு. வெளியில எங்கேயும் போகாத. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, சீனு வண்டியில வரும்போது ஒரு ஆள் மேல தெரியாம இடிச்சிருக்கான். அந்த ஆள் பாக்குறதுக்கு கார்த்திக் மாதிரி இருந்தான்னு சொல்றான். கார்த்திகா? இல்ல, கார்த்திக் தான் கன்ஃபார்மா தெரியல. எதுக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது பெட்டர்ல. சரி மாயா, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு தடவை எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உனக்கு நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. மாயா, அந்த கார்த்திக் கதிர் ஏதாவது பண்ண பிளான் பண்ணிருந்தானா? ஆமால, அந்த கார்த்திகை நம்ப கூடாது. எதுக்கும் கதிருக்கு ஃபோன் பண்ணி சரி, சொல்றேன். கால் பண்ணு. என்ன ஆச்சு? என்ன மாயா? அவன் போன் எங்கேஜ் ஆவே இருக்கு. டேய், நீ எப்படிடா ஜெயில இருந்து போன் பண்ற? ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? இனிமேதான் ஆட்டமே இருக்குடா. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அழ வைக்கிறேன் பாரு. என்னடா பயம் காட்டுறியா? ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா. வரேன்டா, வரேன். உன்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட. டேய், என்ன மிரட்டுறியா? உன் பொண்டாட்டி நிறைய தடவை என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்கா. ஆனா இந்த தடவை விட மாட்டேன். அவளை தூக்குறேன்டா. டேய், தனா பக்கம் போன உன்னை கொன்று வேண்டாம். அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு அவளை தூக்குறேன். அப்ப தெரியும் நான் ஆம்பளையா இல்லையான்னு. டேய் டேய் டேய், சார், என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லண்ணே, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இந்த வண்டியை 2 மணிக்குள்ள சண்முக பவனை கொண்டு போயிருந்தேன். தயவு செஞ்சு லேட் பண்ணிட வேண்டாம். அப்போ சார் நீங்க? எனக்கு ஒரு வேலையா வீடு வரைக்கும் போகணும். போயிட்டு வந்துடுறேன். நீங்க வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க, நான் வந்துடுவேன். சரிங்க சார், ஓகே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா டெலிவரி பண்ணிடுங்க. சரிங்க சார், பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. எங்கேஜாவே இருக்கு. கதிருக்கு கால் போகல. இப்ப என்ன பண்றது மாயா? முதல்ல நம்ம தனா வீட்டுக்கு போலாம் வா. சரி வா. சார், சொன்ன மாதிரி அந்த கதிரை பாதியிலே ஓட விட்டீங்களே, அடுத்து என்ன பிளான்? அவன் பொண்டாட்டியை காப்பாத்துற அவசரத்துல தொழில மறந்துட்டு ஓடிட்டான். ஆனா அவனுக்கு ஆப்பு நான் இங்க வச்சிருக்கேன்னு இனிமே தான் அவனுக்கு தெரியும்.
மொத்த சிலிண்டரும் இந்த வண்டியில தானே இருக்கு. ஆமா சார், மொத்த சிலிண்டரும் இந்த வண்டியில மட்டும்தான் இருக்கு. ஆமா, இந்த சிலிண்டர்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கதிர் டெலிவரியை சரியா பண்ணிட்டா அவன் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருவான். அப்படி வளர்ந்தா அந்த ஏஜென்சில ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவான். அப்புறம் படிப்படியா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவான். அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. இந்த டெலிவரியை அவன் பண்ண முடியலனா அவனுக்கு ஆர்டரும் கிடைக்காது. அவன் பார்ட்னரும் அவனை துரத்தி விட்டுருவான். அதனாலதான் இந்த மொத்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு நான் பாலக்காடுக்கு போறேன். பாலக்காட்டுக்கா? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க ஒரு டீலர் கிட்ட இந்த சிலிண்டர் எல்லாம் விற்கிறதுக்கு நான் டீல் பேசியிருக்கேன். அதை நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார். இதெல்லாம் கரெக்டா முடிச்சதுன்னா கதிரோட பார்ட்னர் அவன் கொடுத்த 5 லட்சத்தை இதுக்கு நஷ்ட ஈடா எடுத்துக்கிட்டு அவனை வெளியில அனுப்பிடுவான். அப்புறம் அந்த கதிர் திரும்பவும் டெலிவரி பாய் வேலை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த சண்முக பவன் ஓனரும் இவனை சும்மா விட மாட்டான். இவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவான். எல்லாம் சரி, அந்த கதிர் வந்து என்ன கேட்டான்னா நான் என்னன்னு அவங்கிட்ட சொல்றது? நீ நான் சொல்றத அப்படியே சொல்லு. நீ வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்த, ஒருத்த வந்து வண்டியை நிறுத்தி உன்னை அடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் அடியே படலையே. சார் என்ன சார்? என்ன சார் என்ன பண்றீங்க? சும்மா சொன்னா அவன் நம்ப மாட்டான். ஆ? முகத்துல காயம் இருக்கணும்னு நீ தானே சொன்ன. அதான் உன்னை நான் அந்த மரத்துல கட்டி போட்டு போறேன். ஓ, போய் கயிறு எடுத்துட்டு வா. கட்டி போடுறேன், வா. சார் கொஞ்சம் பொறுமையாவது அடிச்சிருக்கலாம். ரொம்ப வலிக்குது சார். இங்க பாரு, இந்த ஊரோட பார்டரை கிராஸ் பண்ணதும் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்குள்ள ஒருவேளை அந்த கதிர் கூட உனக்கு கால் பண்ணலாம். அவன் பண்ணானா நான் அவன்கிட்ட சொன்ன மாதிரி நீ அவன்கிட்ட சொல்லிடு. ஆ? சார் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ம், வரேன்.